ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்னைக்கு ஜூலை 4th, அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃப் அமெரிக்கா. இன்னைக்கு 250th இண்டிபெண்டன்ஸ் டேங்க. ஸோ எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஜேன்னு இருக்க ஊரே. ஸோ 2-3 நாளுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், ஜூலை 4th வந்து ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க போனீங்கன்னா என்னையும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு. ஸோ இன்றைக்கி மத்தியானம் வீட்டுக்கு வந்தப்போ அவன் என்கிட்ட சொன்னா, ஹே வா, ஏன் ஈவினிங் நம்ம வந்து 4th of July இந்த என்ன சொல்கிறது, இந்த ப்ரோக்ராம், அந்த ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்க போகலாம் அப்படின்னு. ஆக்சுவலி எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 25 மினிட்ஸ் தூரத்தில் ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்குக்கு பேர் மில்பர்ன் பார்க். அங்கே தான் இன்றைக்கி ஃபயர் ஒர்க்ஸ் நடக்க போகுது. என் ஃப்ரெண்டு தான் ஃபுல்லாக பிளான் பண்ணியிருக்கா. அவள் தான் என்னை வந்து பிக்கப்பும் பண்ண போகிறா. அதனால் அவள் காரில் தான் நாங்கள் போக போகிறோம். நல்ல வெயில் இருக்குங்க, அதாவது நல்ல ஹியூமிடிட்டி இருக்குது. ஸோ தொப்பி போடணுமா வேண்டாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். எவ்வளோ கம்ஃபர்டபுளாக க்ளோத்ஸ் போட்டுட்டு போக முடியுமா அவ்வளோ நல்லது. ஆக்சுவலி ஃபயர் ஒர்க்ஸ் என்னமோ 9:30 PM தான். ஆனால் நம்ம 7 o'clock போகலைன்னா பார்க்கிங்கும் கிடைக்காது, உட்காரதுக்கு இடம் கூட கிடைக்காது. ஏன்னா இவ்வளோ மனுஷங்க இந்த யூஎஸில் இருக்காங்க, அதாவது ஆஸ்டனில் இருக்காங்கன்றதுக்கான ஒரே ஒரு ப்ரூஃப், விட்னஸ் டே வந்து இன்னைக்கு தாங்க. அப்போ வாங்களே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய டிசிஷன் இருக்குது. வெள்ளை தொப்பியா கருப்பு தொப்பியா, கருப்பா வெள்ளையா? கடைசியாக ரெண்டையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீயே பிடுங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி 2 தொப்பியும் வீட்டிலே விட்டுட்டு போயிட்டேங்க. வெயில் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. என்னமோ தெரியல, ஊட்டியில் பிறந்து வளர்ந்தனாலையானு தெரியல, கொஞ்சம் வெயிலில் போயிட்டு உட்காந்தா கூட தலை வலிக்குது பயங்கரமாக. அதுவும் டெக்ஸஸில் அலர்ஜிஸ் வேறு இருக்கிறனால எக்ஸ்ட்ரீம் ஹெட்டேக் தான். ஆல்மோஸ்ட் 300 நாள் ஒரு வருஷத்தில் தலைவலியில் தாங்க இருக்கேன். அந்த தலைவலிக்கு எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எதுவும் நடக்கிற மாதிரி இல்லை. ஐ திங்க் ஐ ஜஸ்ட் ஹேவ் டு டீல் வித் இட். எனக்கு வந்து என் டாக்டர் சொல்லியிருக்கிறது சைனஸ் இன்டியூஸ்ட் மைக்ரேன். இது யாருக்காச்சும் இங்கே இருக்குது, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு அட்லீஸ்ட் வருஷத்தில் 2-3 தடவையாச்சு சைனஸ் இன்ஃபெக்ஷன் வந்துடும். அது எவ்வளோ தான் நம்மளை பார்த்துக்கிட்டாலுமே அது வந்துடுது. அதுக்கு இங்கே நான் போயிட்டு வருஷத்தில் 2 தடவையாச்சு ஸ்டெராய்ட் ஷாட் போட்டுப்பேன். ஸ்டெராய்ட் ஷாட் நல்லதொன்றும் கிடையாது, பட் ஏன் டாக்டர் அது எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறனால ஐ எம் ஓகே. ஏன்னா அவர் எல்லா வருஷமும் நான் சைனஸ் இன்ஃபெக்ஷனில் போகிறனால அவருக்கே தெரிஞ்சிருச்சு இவளுக்கு எந்த மருந்து கொடுத்தாலும் யூஸ் கிடையாது. ஸோ இமீடியட்டாக அந்த சைனஸோட இன்ஃப்ளமேஷன் குறைக்கணும்னா எனக்கு ஸ்டெராய்ட் மட்டும்தாங்க ஒர்க் பண்ணும். ஸோ அதனால எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸ்டெராய்ட்ஸ் வந்து நம்ம பாடியில் ஆப்படைட்டை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். அதனால் நமக்கு எப்போ பார்த்தாலும் நல்லா சாப்பிட்ணுன்னு தோணிகிட்ருக்கும். அதனால கூட இருக்கலாம் நான் ஒரு பெரிய ஃபுட்டி. ஆனால் லக்கிலி ஸ்டெராய்ட்ஸ் ஷார்ட்ஸ் கிடைக்கிற எல்லாரும் வெயிட் கெயின் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஏதோங்க கடவுள் புண்ணியமா இல்லை நல்ல ஜீன்ஸான்னு எனக்கு தெரியல, எனக்கு வெயிட் கெயின் பண்ணுறது எனக்கு ஈஸி கிடையாது. எனக்கு வெயிட் குறைக்கிறது ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரே வாரம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5-6 கிலோ ஆச்சு 5 பவுண்ட் ஆச்சு நான் குறைஞ்சிருவேன். அதாவது அட்லீஸ்ட் 2.5 கிலோ ஆச்சு நான் குறைஞ்சிருவேன். ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இல்லை கெட்ட விஷயமானு எனக்கு தெரியல. பட் நல்லா சாப்பிடுவேன், வெயிட் அவ்வளோ சீக்கிரம் கெயின் பண்ண மாட்டேன். இட்ஸ் அ பிளெஸ்ஸிங். அப்படி இப்படின்ட்டு கார்லேருந்து எல்லா பொருளையும் இறக்கிட்டு வந்தாச்சு நாங்கள் இதுக்கு பார்க்குக்கு. ஆக்சுவலி நீங்கள் வர வழியெல்லாம் பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல, அவ்வளோ கார்ஸ் பார்க் ஆயிருந்துச்சு. இந்த பார்க்குக்கு ஆப்போசிட்லி ஒரு ஸ்கூல் இருக்குது. ஸ்கூலோட பார்க்கிங் எல்லாம் கம்ப்ளீட்லி ஃபுல். அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பார்க்கிங் இருக்குது. இப்போ அட்லீஸ்ட் எங்களுக்கு கொஞ்சமாச்சு இடம் கிடச்சிச்சு. இன்னும் லேட்டாக வந்திருந்தோன்னா பார்க்கிங்கும் கிடச்சிருக்காது, இந்த மாதிரி பார்க்கில் உட்காரதுக்கு இடமும் கிடச்சிருக்காது. இப்போ பார்த்தீங்கல்ல எப்படி இருக்குன்னு. இனி கொஞ்ச நேரத்தில் என்ன சொல்லுவாங்க, ஊசி கீழே விழுந்தால் கூட இடம், அந்த ஊசி கீழே போய் விழுறதுக்கு கூட இடம் இருக்காதுன்னுவாங்களா, அந்த மாதிரி ஆயிடுங்க இந்த பார்க்கு. லைவ் மியூசிக் இருக்குது, நிறைய இன்ஃப்ளேட்டபிள்ஸ் இருக்குது குழந்தைங்க விளையாடுறதுக்கு, எக்கச்சக்க ஃபுட் ட்ரக்ஸ் இருக்குது. நிறைய ஃபுட்டு ட்ரை பண்ணால் நீங்கள் போய் ட்ரை பண்ணலாம். எல்லா இடத்துலையும் க்யூ இருக்குங்க, அதுதான் கஷ்டம். பாத்ரூம்ஸுமே ரொம்ப தூரத்தில் இந்த போர்ட்டபிள் பாத்ரூம்ஸ் தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ பேர் வந்தாங்கன்னா யூஸ் பண்ணணுமே. எல்லா போர்ட்டபிள் பாத்ரூம்லேயும் வெளியேவும் ஒரு 10 பேர் வந்து லைனில் நிற்கிறாங்க போகிறதுக்கு. எனிவேஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பித்தாச்சு. நாங்கள் ஒரு மரத்துக்கடியில் நல்ல நிழலாக இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு அங்கே நாங்கள் உட்காந்துட்டோம். இனி என்ன அரட்டை அடிக்கிறது தான் பிளான். ஸோ எல்லோரும் உட்காந்து அப்படியே பேச ஆரம்பித்தாச்சு. நாங்கள் வந்து ரோட்டோரத்துலேயே இருந்தோமா, ஸோ அங்கே நிறைய காப்ஸ், போலீஸ்காரங்கெல்லாம் எங்களுக்கே பந்தோபஸ்துக்காக நிற்கிற மாதிரி இருந்துச்சு. என்னோடய வெரி குட் ஃப்ரெண்ட் வந்து பாவம் எங்கள் எல்லாத்துக்காகவும் டீ எல்லாம் பண்ணி ஃப்ளாஸ்க்லலாம் ஊற்றிட்டு வந்திருந்தா. ஸோ நல்லா உட்காந்து டீ எல்லாம் குடிக்க ஆரம்பித்தோம். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட வெளியே உட்காந்துக்கிட்டு டீ குடிச்சிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு ஏதாச்சும் அப்படியே ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறது நல்ல ஃபன்னான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்குறோம்
பண்ணுறோமோ இல்லையோ, இதுவே வந்து நல்ல ஒரு வைபாக இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு நான் ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட்ஸோடலாம் வெளியே போய். நான் நிறையா சோஷியல் கேதரிங் வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இப்போது லேட்லி. சரி இன்றைக்கி போகலாம் அப்படின்னு. கண்டிப்பாக வீட்டுக்கு வரும்போது தலைவலியோடு தான் வரப்போகிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடி. சைனஸுக்கும் வேர்வைக்கும் ஒத்தே போகாதுங்க. அது என்னன்னே எனக்கு தெரியாது. ஓகே, இப்போ ஒரு லிஸ்ட்டு சொல்லிட்டா. நான் என்னென்னா சாப்பிட்டேன். ஃபஸ்ட்டு நல்ல சுட சுட ஒரு கப் டீ, ஓகேவா? டீ கூட முறுக்கு. அதுக்கப்புறம் வந்தது சமோசா. அப்புறமா சாப்பிட்டது புனுகுலு. புனுகுலுன்னது நம்ம ஆந்திர பிரதேஷோட ஒரு ஸ்நாக் ஐட்டம். போண்டா மாதிரியும் இருக்கும், உளுந்து வடை மாதிரியும் இருக்குது. ஐ திங்க் தோசை மாவில் செய்கிறதுன்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் அரிசி மாவு போட்டு அந்த கன்சிஸ்டன்சியில் பக்கோடா மாதிரி சுட்டு தருவாங்க. அது வந்து பீனட் சட்னியோட சாப்பிட்டோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, ஆனியன் பக்கோடா, அதுக்கப்புறம் அப்படியே வந்துகிட்டே இருந்துச்சுங்க ஸ்நாக்கு. எல்லோரும் எதோ கொண்டுருந்தாங்களா, அப்படியே வர வர நானும் அதை வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தேன். எனக்கு வந்து பொதுவாகவே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் நான் ஒரு டீ பைத்தியம். அதனால் 2வது கப்பு டீயும் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் சரி நம்ம சாப்பிட்ருக்கோமே இவ்வளோ, கொஞ்சம் நடப்போம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு நடக்க ஆரம்பித்தோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு. என்னோட எந்த வீடியோலையுமே நீங்கள் இவ்வளோ ஆளுங்களை பார்த்துருக்கவே மாட்டீங்க. இன்றைக்கி நல்ல ஹியூமிடிட்டி இருக்கிறனால தண்ணி குடிச்சிட்டே இருக்க தோணுது. இதுக்கு நடுவில் நான் ஒரு கோல்டு காஃபியும் எடுத்து குடிச்சிட்டேன். அப்புறம் என்ன, இதெல்லாத்தையுமே பேர்ன் பண்ணணுமே கேலரிஸ், அதுக்காக தான் வாக் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்தா நிறைய போர்ட்டபிள் டாய்லெட்ஸ் இருந்துச்சு. இதுதாங்க போர்ட்டபிள் டாய்லெட்ஸ். எவ்ரி டாய்லெட்டுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 20 பேராச்சும் க்யூவில் நிற்கிறாங்க. இப்போ மட்டும் நமக்கு அவசரமாக பாத்ரூம் போக வேண்டிய நிலைமை வந்துச்சு. காரை எடுத்துகிட்டு பேசாமல் வீட்டுக்கே போயிடலாம், இல்லை பக்கத்தில் வேறு ஏதாச்சும் ஸ்டோருக்கு தான் போகணும். ஏன்னா இங்கே நல்ல கூட்டம் இருக்குங்க பாத்ரூம் போகிறதுக்கு. அவசரத்துக்கு மட்டும் போய் நின்னோம் கண்டிப்பாக பிரச்சனை ஆகிடும். எனிவேஸ் கரெக்டாக 9:30க்கு ஃபயர் ஒர்க்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. 15 to 20 மினிட்ஸ் நடந்துச்சுங்க. நீங்கள் கூட இந்த ஃபயர் ஒர்க்ஸை பார்த்து நினைக்கலாம், என்னடா இதுக்கா இவ்வளோ பில்டப்பு அப்படின்னு. ஆனால் நீங்கள் நினச்சி பார்க்கணும், எங்களுக்கு இதை தவிர வேறு எந்த ஈவெண்ட்டும் கிடையாது போய் பார்க்குறதுக்கு. இவ்வளோ பேரை வந்து ஒரு இடத்துல பார்க்குறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ மோர் தென் த ஃபயர் ஒர்க்ஸ், ஐ திங்க் அந்த வைபே வந்து நல்லா இருந்துச்சாங்க. எனக்கு பர்சனலாக வான வேடிக்கை ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. இப்போ கூட மேலே ஏதாச்சும் ஃப்ளைட்டு பறந்து போச்சுன்னா பேன்னு வாய் திறந்து பார்த்துட்ருப்பேன். இவ்வளோ வயசானப்போ கூட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட், ரொம்ப ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும். ஃபஸ்ட்டு மழை எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் அது பிடிக்கும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த வான வேடிக்கை வந்து எனக்குள்ள ஒரு மெமரியை வந்து எல்லா வருஷமும் தட்டி எழுப்பும். அது என்னன்னா, நான் பிறந்து வளர்ந்தது ஊட்டி குன்னூர். நான் உங்ககிட்டலாம் சொல்லியிருக்கேன்ல. நான் காலேஜ் படித்தது தான் ஊட்டியில், ஸ்கூலிங் எல்லாமே படித்தது குன்னூரில். குன்னூர் தான் எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கம், ஊட்டியை விட ரொம்ப பக்கம் இல்லை, ஊட்டியை விட குன்னூர் கொஞ்சம் பக்கம். ஸோ நாங்கள் ஷாப்பிங் போகிறது குன்னூர் சிட்டிக்கு தான். நாங்கள் வந்து குன்னூர் சிட்டின்னு சொல்ல மாட்டேன், சாரி, டவுன், குன்னூர் டவுனுக்கு தான் நாங்கள் ஷாப்பிங் எல்லாம் போவோம். குன்னூரில் தண்டு மாரியம்மன் கோயில்னு ஃபேமஸான ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது. அங்கே வந்து தேர் திருவிழா நடக்கும் எவ்ரி ஏப்ரலில். அது ஒரு பெரிய செலிப்ரேஷனுங்க எங்கள் ஊரில். அதாவது ஆல்மோஸ்ட் 11-12 டேஸ் இது நடக்கும். ஒரு நாள் பர்டிகுலர்லி மலையாளிஸோட உபயம், அதாவது அவங்க ஸ்பான்சர் பண்ணுற டே அன்றைக்கி வந்து முத்து பல்லாக்குன்னு ஒன்று நடக்கும். அன்றைக்கோட ஸ்பெஷாலிட்டி வந்து இந்த வான வேடிக்கை தான். ஸோ அன்றைக்கி ஒரு நாள் தான் எங்கள் அப்பா எங்களை இந்த திருவிழாவுக்கு கூட்டிகிட்டு போவார். அன்றைக்கி லேட் நைட் நாங்கள் வெளியே இருந்து இந்த பட்டாசு வெடிக்கிறதெல்லாம் பார்த்து, இந்த வான வேடிக்கையெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு தான் வீட்டுக்கு வருவோம். ஸோ டிப்பிக்கலாக 6:30, 7 o'clockலாம் வீட்டுக்கு போய் வீடை பூட்டிட்டு உட்கார ஆளுங்க வருஷத்தில் இந்த ஒரு நாள் தான், இந்த வான வேடிக்கைக்கு மட்டும்தான் அவ்வளோ லேட்டாக வீட்டிலேருந்து வெளியே இருந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வருவோம். ஸோ இந்த ஃபயர் ஒர்க்ஸ் வந்து எனக்கு அதை தான் ஞாபகப்படுத்துது. அதனால் நான் இங்கே வந்து யூஎஸ்க்கு வந்துட்டு 18 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் ஒரு வருஷம் கூட ஃபயர் ஒர்க்ஸை மிஸ் பண்ணதே கிடையாது. எனிவேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. பாய்.